ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க உங்களோட வீடியோவை எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணாலும் சரி, அதை எவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த செட்டிங்கை ஒழுங்கா நீங்க வைக்கல அப்படின்னா அது மொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிரும். நீங்க போட்ட டைம் அண்ட் எஃபோர்ட் எல்லாமே இது மூலமா வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியேப்பட்ட விஷயம் தான் எக்ஸ்போர்ட். ஸோ நாலு முழுக்க நீங்க உட்காந்து எடிட் பண்ணாலும் கடைசியில் இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்கை ஒழுங்கா நீங்க செட் பண்ணல அப்படின்னா நீங்க எடிட் பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும். வீடியோ எடிட்டிங்கை எங்கே ஸ்டார்ட் பண்ணினாலும் கடைசியில் எக்ஸ்போர்ட்ல தான் வந்து நிற்கும். எடிட்டிங்ல ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றதா இந்த எக்ஸ்போர்ட். நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல இருக்க வீடியோ ப்ராஜெக்ட் ஃபைல ஒரே சிங்கிள் ஃபைலா அவுட்புட்டா எடுக்கிறதா எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்கை நீங்க ஒழுங்கா செட் பண்ணல அப்படின்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடிட் பண்ண வீடியோக்கும் அவுட்புட் எடுத்த வீடியோக்கும் குவாலிட்டி லாஸ் ஆகலாம், இல்லைனா கலர் மிஸ் மேட்ச் ஆகலாம். அப்படிலாம் நீங்க எக்ஸ்போர்ட் ஒழுங்கா பண்ணிருப்பீங்க, சோசியல் மீடியால அப்லோட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அதோட வீடியோ குவாலிட்டியோ கலர் மிஸ் மேட்சோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி லாஸ் ஏற்படலாம். இது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்கை ஒழுங்கா செட் பண்ணாததான் காரணம். என்னதான் எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லயும் எக்ஸ்போர்ட் பேஜோட இன்டர்ஃபேஸ் டிஃபரெண்டா இருந்தாலும் அதுல இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். லைக் ஃபார்மட், கோடெக், பிட் ரேட், கலர் டெப்த் இந்த மாதிரி காமனான செட்டிங்ஸ் தான் அதுல இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட பர்பஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க எந்த பர்பஸ்க்காண்டி உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, அதுல உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாம பெர்ஃபெக்ட்டான செட்டிங்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது எப்படின்னு இந்த வீடியோல எல்லாமே கிளியர் ஆயிரும். இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இருக்காது. நீங்க எக்ஸ்போர்ட்ல ஒரு மாஸ்டராவே ஆகிடலாம். நீங்க பார்க்கக்கூடிய கடைசி எக்ஸ்போர்ட் வீடியோவா இந்த வீடியோ தான் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் செட் பண்றது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வீடியோ ஃபைல்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் இந்த விஷயத்துல உங்களால ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஒரு வீடியோ ஃபைல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்னு ஃபார்மட், இன்னொன்னு கோடெக். ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், அது மட்டும் இல்லாமல் மெட்டாடான்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன் டேட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற விஷயத்த ஒரே ஃபைலுக்குள்ள வைக்கிறதா நம்ம வந்து ஃபார்மட் சொல்லுவோம். ஸோ இது ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது நம்மள்ட்ட இருக்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரே பாக்ஸ்குள்ள போட்டு பேக் பண்ணா எப்படி இருக்கும், அந்த பேக் பண்ற அந்த பாக்ஸ் தான் ஃபார்மட் சொல்லுவோம். நீங்க எந்த வீடியோ ஃபைல் எடுத்தாலுமே அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா MP4, MOV, MKV, AVI இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நேம்ஸை பார்க்க முடியும். அதை தான் நம்ம வந்து ஃபார்மட் சொல்லுவோம். ஸோ ஃபார்மட் எப்படி ஒரு கண்டெய்னர் சொல்றோமோ, இந்த கோடக் வந்து அதுக்குள்ள வைக்கிற பொருள் மாதிரி. ஸோ கம்ப்ரஸ் அண்ட் டீகம்ப்ரஸ் தான் நம்ம வந்து சுருக்கி கோடக்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபைலில் இருக்க வீடியோ அண்ட் ஆடியோவை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கும். கம்ப்ரஸ்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சுருக்கி வைக்கிறது. ஸோ ரா ஃபுட்டேஜ் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB 200 GB இருந்தாலும் நீ ஆஃப்டர் கம்ப்ரஸ் பண்ண பிறகு அதோட ஃபைல் சைஸ் 1 GB 2 GB சேஞ்ச் ஆகுது. இதனால தான் ஸோ கம்ப்ரஸ் பண்ணி ஃபைல் சைஸ் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இப்போ அப்படி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்க ஃபைலை வந்து நம்மளால டைரக்டா வாட்ச் பண்ண முடியாது, அதை அக்சஸ் பண்ண முடியாது. அதனால அந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை வந்து நம்ம திரும்பவும் டீகம்ப்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி டீகம்ப்ரஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால அந்த ஃபைலை வந்து பார்க்க முடியும். சோ இதுக்கு தான் கோடக் யூஸ் ஆகுது. இதுவும் ஃபார்மட்ஸ் மாதிரி நிறைய டைப்ஸ்ல இருக்கு. சப்போஸ் இதுல இருக்க ஏதாச்சும் ஒரு கோடக்கோட ஃபைல் வந்து உங்க டிவைஸ்ல சப்போர்ட் ஆகல அப்படின்னா உங்களால அந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. ஒன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணதை நமக்கு டீப் கம்ப்ரஸ் பண்றதுக்கு அதே கோடக் தேவைப்படும். அப்படிப்பட்ட கோடக் உங்க டிவைஸ்ல இல்லாதப்போ உங்களால அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. சோ இதனால தான் உங்களோட மொபைல்லயோ இல்ல பிசிலயோ நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரத்துல வந்து அது எரர் காமிக்கும், ப்ளே ஆகாது. சோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோடக் தான். சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பிசியா இருந்தா அந்த கோடக் பேக்கை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த கோடக் சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம வீடியோ பிளேயர்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். சோ இந்த மீடியா பிளேயர்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி எல்லா கோடக் ஃபைல்ஸ்மே சப்போர்ட் பண்ணும். கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்க ஃபைலை இது மூலமா நீங்க ஈஸியாவே டீகோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கோடக் நம்மளோட ஃபைல்ல எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோவோட ஃபைல் சைஸ், வீடியோவோட குவாலிட்டி, அதோட கலர் டேட்டா, ஆடியோ குவாலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த கோடக் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃபார்மட்டும் கோடக்கும் உங்களோட பர்பஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சோ நம்ம யூஸ் பண்ண போற கோடக்கை பொறுத்து தான் கண்டெய்னரை சூஸ் பண்ணுவோம். அதை பொறுத்து அந்த கண்டெய்னரோட சைஸும் சேஞ்ச் ஆகும். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட கம்மியான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு அப்படின்னா சின்ன கண்டெய்னர்ஸே போதும் அதை போட்டு வைக்கிறதுக்கு. சப்போஸ் நம்மளுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து பெரிய கண்டெய்னர்ஸை சூஸ் பண்ணி அதுல நம்ம ஸ்டெப்ஸை போட்டு பேக் பண்ணுவோம். இப்படி தான் ஃபார்மட்டட் கோடக் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து முக்கியமான செட்டிங்கான பிட் ரேட்டையும் கலர் டெப்த்தையும் பத்தி இப்போ பார்ப்போம். இந்த பிட் ரேட் வந்து நம்ம வந்து பிபிஎஸ் சொல்லுவோம், அதாவது பிட் per செகண்ட். ஸோ நம்மளோட வீடியோவில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்ணுங்கிறதா நம்ம வந்து பிட் ரேட் சொல்லுவோம். ஸோ நம்மளோட வீடியோட ரெசல்யூஷனை பொறுத்தும் எஃபிஎஸ் பொறுத்தும் நம்ம இதை வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிட் ரேட் வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் செட் பண்றதுனால இப்போ எஃபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண பிட் ரேட்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 30 FPS வீடியோக்கு ஒரு பிட் ரேட் வைக்கிறீங்க அப்படின்னா 60 FPS வீடியோக்கு அதோட அதிகமாக தான் நீங்க பிட் ரேட் செட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த பிட் ரேட் தான் நம்ம சோசியல் மீடியாவில் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நம்மளோட வீடியோ குவாலிட்டி வந்து கம்மி பண்ணாம சேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஹையர் பிட் ரேட்ஸ் அது ரொம்பவே லைக் பண்ணும். இந்த பிட் ரேட் செட் பண்றது நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல மொத்தம் 3 டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா CPR னு சொல்லுவோம், இன்னொன்னு VPR னு சொல்லுவோம், இன்னொன்னு VPR fast னு சொல்லுவோம். சோ இந்த CPR னா என்ன பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிட் ரேட் னு சொல்லுவோம். ஒரு டார்கெட் பிட் ரேட் வந்து செட் பண்ணுவீங்க. இப்போ நான் 30 செகண்ட் வீடியோ வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேமுக்கு நான் வந்து 5 MB னு சொல்லிட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். 30 ஃப்ரேம்ஸ்க்குள்ள இருக்க ஒவ்வொரு சிங்கிள் ஃப்ரேம்ஸ்க்கும் 5 MB டேட்டாஸ் வந்து அது சேவ் பண்ணி வச்சுக்கும். சோ இதனால நம்மளோட வீடியோவோட ஃபைல் சைஸ் வந்து நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவோட பிட் ரேட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கனால நீங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதோட ப்ளேபேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இந்த மாதிரி இதுல ஒரு பிளஸ்
இருந்தாலும் இதுல மிகப்பெரிய மைனஸ் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரேம்ல கம்மியான மோஷன் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 5 MB டேட்டா தேவைப்பட்டிருக்காது. 1 MB 2 MB அளவுக்கான டேட்டா தான் அதுல இருக்கும். சோ நம்ம 5 MB நம்ம செட் பண்ணும்போது அந்த மீதி இருக்கிற 3 MB வந்து வேஸ்டா தான் போகும். அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிகமான மோஷன் இருக்க ஃப்ரேம்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட டேட்டா வந்து 5 MB மேலே நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம இங்க கான்ஸ்டன்டா 5 இன் செட் பண்ணிருக்கனால அந்த இடத்துல நம்மளோட வீடியோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா அந்த 5 MB குள்ள ஒரு கம்மியான டேட்டாவை தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சோ இதனாலே காம்ப்ளெக்ஸான சீன்ல வந்து நமக்கு வந்து குவாலிட்டி லாஸ் அதிகமா இருக்கும். அதனால இது என்னதான் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்மூத்தா இருந்தாலும் இது மூலமா நம்மளோட ஸ்டோரேஜும் வேஸ்ட் ஆகுது, நம்மளோட வீடியோட குவாலிட்டியுமே வேஸ்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா VPR. சோ இது வந்து வேரியபிள் பிட் ரேட்னு சொல்லுவோம். இது கான்ஸ்டன்ட் பிட் ரேட் மாதிரி கிடையாது, அதாவது CPR மாதிரி கிடையாது. நம்மளோட சீனுக்கு ஏத்த மாதிரி அதுவே பிட் ரேட்ஸ் வந்து செட் பண்ணிக்கும். சோ லோ மோஷன் இருக்கிற ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கம்மியான பிட் ரேட் அது செட் பண்ணிக்கும். காம்ப்ளெக்ஸ் மோஷன் இருக்கிற ஃப்ரேமுக்கு வந்து அதிகமான பிட் ரேட் வந்து செட் பண்ணிக்கும். இது மூலமா நம்மளால குவாலிட்டி லாஸையும் கம்மி பண்ண முடியும், ஃபைல் சைஸையும் சேவ் பண்ணிக்க முடியும். இதுல இருக்க சின்ன கான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்கோடிங் பண்றதுக்கு நம்மளோட சாஃப்ட்வேர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மத்தபடி மோஸ்ட் ரெக்கமெண்டட் பாத்தீங்கன்னா இந்த VPR தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா VPR Pass 2. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே VPR தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா நம்மளோட வீடியோவை ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கும். சோ எந்த சீன்ல எல்லாம் கம்மியான மோஷன் இருக்கு, எந்த சீன்ல எல்லாம் அதிகமான மோஷன் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு மினிமம் பிட் ரேட் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிரும். இது மூலமா நம்மளோட ஆவரேஜ் பிட் ரேட் வந்து கான்ஸ்டன்டாவும் நம்மளால வச்சுக்க முடியும். நம்மளோட சீனுக்கு ஏத்த மாதிரி தேவையான பிட் ரேட்டையும் நம்மளால எடுத்துக்க முடியும். சோ சோஷியல் மீடியால நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா மோஸ்ட் ரெக்கமெண்டட் பிட் ரேட் செட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த VPR Pass 2 தான். இப்போ மேக்ஸிமம் நம்ம சோஷியல் மீடியால அப்லோட் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம இந்த பிட் ரேட் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ மத்த எல்லா பர்பஸ்க்குமே நம்மளோட கோடெக்ஸே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிட் ரேட் வந்து செட் பண்ணிக்கும். இந்த கலர் பிட் டெப்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சல்லையுமே எவ்வளவு கலர் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத சொல்றதுதான் இந்த கலர் பிட் டெப்த். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பிட் 10 பிட் 12 பிட்னு வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேரியேஷனுமே அதோட கலர் சேனல்ஸோட ரேஞ்ச் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். இந்த 8 பிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 256 கலர் சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது டோட்டலா 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட் பண்ணும். அடுத்த 10 பிட்ல பாத்தீங்கன்னா 1024 கலர் சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். டோட்டலா 1 பில்லியன் பிளஸ் கலர்ஸ் வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்த 12 பிட்ல பாத்தீங்கன்னா 4096 கலர் சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது டோட்டலா 68 பில்லியன் பிளஸ் கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம பிட் ரேட்டும் கலர் டெப்த்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ எப்படி நமக்கு தேவையான எக்ஸ்போர்ட் செட்டிங் செட் பண்றதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம எதுக்கான இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்படுற பர்பஸ் வந்து மொத்தமா 3 டைப்ஸ்ல பிரியும். ஒன்னு சோஷியல் மீடியா அண்ட் வெப், அதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ண போறீங்க, இல்லனா இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ண போறீங்க, இல்லனா ஏதாச்சும் வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு நம்ம வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ செகண்டா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது எடிட்டிங். ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு கலர் கிரேடிங் பண்றதுக்கு ஸ்விட்ச் பண்ண போறீங்க, இல்லனா VFX அனிமேஷன் பண்றதுக்கு ஸ்விட்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பர்பஸ்க்கு நம்மளுக்கு தனியா ஒரு செட்டிங் வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டெலிவரி, அதாவது மாஸ்டர் குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எந்த விதமான குவாலிட்டி லாஸ் இல்லாம நம்மளோட வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த 3 பர்பஸ்க்காண்டி தான் நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தா உங்களோட கிளைண்ட் இந்த 3 பர்பஸ்ல ஏதாச்சும் ஒன்று தான் வீடியோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்மேட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. நம்மளோட இந்த பர்பஸ்க்கு மொத்தம் நம்மளுக்கு 2 ஃபார்மேட்ஸே போதும். ஒன்னு MP4, இன்னொன்னு MOV. ஸோ இந்த 2 ஃபார்மேட் தான் நம்மளுக்கு தேவையான எல்லா பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த MP4 பாத்தீங்கன்னா ஒரு வைட்லி சப்போர்ட் ஃபார்மேட். மேக்ஸிமம் எல்லா டிவைஸ்லயுமே இது சப்போர்ட் பண்ணும். வீடியோ ஃபைல் கேள்விப்பட்டதாலே மேக்ஸிமம் நீங்க MP4 ஃபைல தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட்டாவே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா MOV, அதாவது குயிக் டைம் ஃபார்மேட். இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் டெவலப்ட் ஃபார்மேட். மோஸ்ட்லி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல இதோட கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்கும். MP4 காட்டிலும் இதுல குவாலிட்டியும் ஒர்க் ஃப்ளோவும் நல்லா இருக்கனால ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இல்லாம மத்த டிவைசஸும் இந்த MOV சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்மேட்டை ஓரளவுக்கு வைடாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விண்டோஸ்ல இப்போ MOV ஃபார்மேட் வந்து நேட்டிவாவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படி உங்களோட சிஸ்டம்ல ஓபன் ஆகலைனாலும் குயிக் டைம் கோடெக் பேக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடெக். ஸோ ஃபார்மேட் மாதிரியே கோடெக்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஆனா அந்த அளவுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு தேவைப்படுற கோடெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா H.264. ProResல நம்ம 3 டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ProRes 422, ProRes 4444. அதுல XQ சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷன் இருக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அனிமேஷன் TNX HR. ஸோ இந்த கோடெக்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஃபார்மேட், கோடெக், பிட் ரேட், கலர் டெப்த் இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா அண்ட் வெப் அப்லோட். ஸோ சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே ரெக்கமெண்டட் ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா MP4 தான். ஸோ ரெக்கமெண்டட் கோடெக் வந்து H.264 சொல்லுவோம். இந்த H.264 கோடெக் பாத்தீங்கன்னா ஃபைல வந்து ஹை லெவல் கம்ப்ரஷன் பண்ணக்கூடியது. இது மூலமா உங்களோட ஃபைல் சைஸ் அதிகமா இருந்தாலும் நீ ஒன்ஸ் MP4லயும் இந்த கோடெக்லயும் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஃபைல் சைஸ் ரொம்பவே கம்மியாயிரும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீ அப்லோட் பண்ற வீடியோட ஃபைல் சைஸ் அதிகமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அவங்களோட சர்வர் ஸ்டோரேஜ் வந்து வேகமாவே ஃபுல் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லா டிவைஸ்க்குமே ஏத்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஈஸியாவே பிளே ஆகணும். அது இல்லாம நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியா இருந்தாலும் வீடியோ வந்து பிளே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னதான் ஹை குவாலிட்டியில நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணாலும் அவங்க அதை வந்து ரீகம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால நம்மளோட வீடியோ குவாலிட்டி ஆஃப்டர் அப்லோடுக்கு அப்புறம் ரொம்பவே கம்மியாகுது. இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ
இன்ஸ்டாகிராமும் நம்மளோட வீடியோ கம்ப்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்மளோட ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இது மூலமா நம்மளால அந்த குவாலிட்டி லாஸ் வந்து மினிமல் ஆக்க முடியும். இன்ஸ்டாகிராம் நீங்க ஒரு 4K வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது 1080p தான் கம்ப்ரஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்க 60 fps ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது 30 fps சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ 10 பிட் கலர் டெப்த்ல வந்து நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது 8 பிட்டா சேஞ்ச் பண்ணிக்கும். மற்ற ஏதாச்சும் கோடக்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது எண்ட் ஆஃப் த டே H.264 கோடக் தான் சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அதிகமான ஃபைல் சைஸ் வந்து லைக் பண்ணாது. ஏன்னா ஸ்பீட் அப்லோட் ஆகணும், எல்லா டிவைஸ்க்கு சப்போர்ட் பண்றதுனால கம்மியான ஃபைல் சைஸ் தான் லைக் பண்ணும். ஃபைல் சைஸ் அந்த அளவுக்கு கம்மியாக்கணும் அப்படின்னா நம்ம இந்த H.264 கோடக்க தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ஹை லெவல் கம்ப்ரஷன் ரெக்கமெண்டட் ஆப்டிமைஸ் எக்ஸ்போர்ட் செட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 4K உங்களோட வீடியோ வச்சிருந்தீங்கன்னா அதை 1080p சேஞ்ச் பண்ணிக்கங்க. 60 fps வச்சிருந்தாலுமே அதை 30 fps வச்சுக்கோங்க. சோ அது போக உங்களோட ஃபார்மட் MP4 வச்சுக்கோங்க. சில சாஃப்ட்வேர்ல MP4 காமிக்கல அப்படின்னா ஃபார்மட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கோடக்கோட நேமே காமிச்சிரும். அதாவது H.264 போட்டிருக்கும், அப்படின்னா MBEC4 போட்டிருக்கும். சோ இந்த MBEC4 சுருக்கி தான் நம்ம வந்து MP4 சொல்றோம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோடக் வந்து நீங்க H.264 தான். சோ இதுவே நம்மளுக்கு தேவையான முக்காவாசி வேலையை முடிச்சிரும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வீடியோ குவாலிட்டி வந்து லாஸ் ஆக தடுக்கிறதுக்கு நம்ம வீடியோட பிட்ரேட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல பெஸ்ட் குவாலிட்டி மினிமல் கம்ப்ரஷனோட ரெக்கமெண்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6MB to 8MB தான் அதோட பிட்ரேட். இருந்தாலும் நீங்க உங்களோட டார்கெட் பிட்ரேட் வந்து 20K வச்சுக்கோங்க. VPR பாஸ்ட்ல வச்சு 2 எடுங்க. நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிரும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் சைஸும் கிடைச்சிரும். நீங்க என்னதான் அந்த ஃபைலை கொண்டு போய் அப்லோட் பண்ணாலும் அது கம்ப்ரஷன் பண்ண தான் போகுது. நீங்க 20MB பிட்ரேட் இருக்க ஃபைலை நீங்க கொடுக்கும்போது கம்ப்ரஷன் பண்ண பிறகு வீடியோட குவாலிட்டி வந்து நம்மளால காப்பாத்திக்க முடியும். சோ அடுத்ததா யூடியூப். சோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் up to 8K ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களால அப்லோட் பண்ண முடியும். 60 fps வரைக்கும் உங்களால வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியும். கலர் டெப்த்லமே அது 12 பிட் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹை குவாலிட்டியான ஃபார்மட் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும் நீங்க யூடியூப்ல போடும்போது ஆஃப்டர் கம்ப்ரஷனுக்கு அப்புறம் அதோட குவாலிட்டி வந்து லாஸ் ஆக தான் செய்யும். ஃபைல்ஸோட குவாலிட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். அதாவது 480p ல இருந்து 720p 1080p இந்த மாதிரி எந்த அளவுக்கு அதிகமா ரெசல்யூஷன் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து கம்மியான செக்ஷன் வரைக்கும் இது தனித்தனியா பிரிச்சுக்கும். HDR இல்லாத மத்த எல்லா வீடியோமே நீங்க என்னதான் 10 பிட்ல அப்லோட் பண்ணியிருந்தாலும் அதை கம்ப்ரஸ் பண்ணி 8 பிட் ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட யூடியூப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். சோ நீங்க HDR வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 10 பிட்ல உங்களோட கலர் டெப்த் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வீடியோ ரெசல்யூஷன் 1080p தான் அதுல தான் அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 8 பிட் கலர் டெப்த் வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்க 1080 பிக்சல் ரெசல்யூஷனுக்கு மேல வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் அதை அவங்களோட ஆப்டிமைஸ் கோடக்கான VP9 AV1 அந்த கோடக்ல வந்து என்கோட் பண்ணிக்கும் ஃபார் பெட்டர் பிளேபேக் பெட்டர் குவாலிட்டி காண்டி. இது மூலமா தான் நம்மளால எல்லா டிவைஸ்ல இருந்துமே யூடியூப் அக்சஸ் பண்ணும்போது ஈஸியாவே அது வந்து பிளேபேக் ஆகுது. சோ மேக்ஸிமம் எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் பண்ணும். பட் கம்ப்ரஷன் குவாலிட்டி லாஸ் மினிமல் பண்றதுக்கு யூடியூபோட ரெக்கமெண்டட் ஃபார்மட் இருக்கு. சோ அதுவுமே MP4 தான். MP4 ஃபார்மட்ல கோடக் H.264 தான். சோ இந்த ஃபார்மட் கோடக் தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கமெண்டட் ஃபார்மட்டா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம யூடியூப் ஹையர் பிட்ரேட் வீடியோ ஃபைல்ஸை ரொம்பவே லைக் பண்ணும். சோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க 1080p பிக்சல் வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 8MB ல இருந்து 12MB நீங்க டார்கெட் பிட்ரேட் நீங்க வந்து வச்சுக்கலாம். இல்ல நீங்க HDR ல அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா 10MB ல இருந்து 15MB வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க 2K ல அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா 60MB to 24MB நார்மல் வீடியோக்கு வச்சுக்கோங்க. HDR வீடியோவா இருந்தா 20MB to 30MB வச்சுக்கோங்க. நீங்க 4K ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா 35 to 40MB வந்து நார்மல் வீடியோக்கு. HDR வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா 44 to 56 MBps வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க 8K வீடியோ ஃபைல் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா சோ நார்மல் வீடியோக்கு 80MB ல இருந்து 160MB வரைக்கும் டார்கெட் பிட்ரேட் வச்சுக்கோங்க. HDR வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா 100MB ல இருந்து 200 MBps வரைக்கும் நீங்க டார்கெட் பிட்ரேட் வச்சுக்கலாம். இந்த செட்டிங் மூலமா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால நியர்லி லாஸ்லெஸ் குவாலிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது வீடியோ எடிட்டிங். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர் வீடியோ சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க யோசிப்பீங்க MP4 ஃபார்மட் H.264 கோடக்கே ஓகே தானே ப்ரோ, ஏன்னா அதுவே ஹைலி கம்ப்ரஸ் பண்ணிருது, நம்மளோட ஃபைல் சைஸ் கம்மியா தான் இருக்கு. சோ நீங்க அதை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போடும்போது ஃபைல் சைஸ் கம்மியா இருக்கனால நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். சோ வீடியோட பிளேபேக்குமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிகமான ஃபைல் சைஸ் தான் பிடிக்கும். அதுவும் முக்கியமா இந்த MP4 H.264 கோடக்க சுத்தமாவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த H.264 கோடக் வந்து ஒரு ஹை கம்ப்ரஸ்ட் ஃபார்மட். இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரா ஃபைல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே இண்டிவிஜுவலா ரைட் பண்ணிருக்கும். 30 ஃப்ரேம் இருக்குன்னா 30 ஃப்ரேமுமே இண்டிவிஜுவலா 1 by 1 ரைட் பண்ணிருக்கும். ஆனா H.264 கோடக்ல நீங்க வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணும்னா அந்த ஃப்ரேம்ஸ்ல எதெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுதோ மோஷன்ல இருக்கோ அந்த பிக்சல்ஸ் மட்டும் தான் இது ரைட் பண்ணும். சோ மத்த எல்லா வேரியாலுமே ஒரு ஃப்ரேம்ல இருந்து அது காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்குது. சோ இது மூலமா தான் நம்மளோட ஃபைல் சைஸ் ரொம்பவே கம்மியா வருது. சோ எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ என்னோட வீடியோ இருக்குன்னா பேசுற என்னைய மட்டும் தான் அது ரைட் பண்ணிட்டு இருக்கும். சோ இங்க ரெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் விதமான மோஷனுமே இல்ல. சோ அது அப்படியே தான் அந்த MP4 ஃபைல் வந்து வச்சிருக்கும். அது ஒரு ஃப்ரேம்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து 30 ஃப்ரேமுக்கு இந்த ஒரே இன்ஃபர்மேஷன் தான் அது யூஸ் பண்ணும். இதனால நம்மளோட ஃபைல் சைஸ் வேணா ரொம்ப கம்மியாகலாம். நார்மலா நீங்க அதை ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பிளேபேக் வந்து அது பெட்டரா இருக்கலாம். ஆனா எடிட்டிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமா தான் எடிட் பண்ணுவோம். அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படும். சோ இது ஒன்லி சேஞ்ச் ஆயிருக்க பிக்சல் மட்டும் தான் ரைட் பண்ணிருக்கனால மொத்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஃப்ரேம்ல வந்து இருக்காது. சோ இவ்வளவு காம்ப்ளெக்ஸா அதை கம்ப்ரஸ் பண்ணிருக்கனால அது டீகம்ப்ரஸ் பண்றதுக்கு நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். நிறைய இடத்துல லாக் ஆகிறதுலாம் காரணம் இதான். மற்ற ஃப்ரேம்லாம் ஒரு சிங்கிள் டேட்டால இருந்து
எடுத்துக்கிறனால ஸோ காப்பி பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அது வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேரே பண்றதுனால அது ரொம்பவே டைம் எடுத்துக்கும். நம்மளோட சிபியூக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ ஆகும். இதனால தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அதிகமான டேட்டா இருக்கிற வீடியோ ஃபைல்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமான இன்ஃபர்மேஷன் வரும்போது அதோட ஃபைல் சைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுல எல்லாமே கரெக்டா இருக்கனால நம்மளோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அது ஈஸியாவே டீகோட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிளேபேக் வந்து ஸ்மூத்தா கொடுத்துருது. ஸோ இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் காண்டியே ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மேட் இருக்கு, கோடெக்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்மேட் கண்டெய்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MOV, அதாவது குயிக் டைம் தான். ஸோ இந்த ஃபார்மேட் மூலமா நம்மளால ஹை குவாலிட்டி ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்மேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஆனா கோடெக் தான் நம்மளோட பர்பஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்த MOV ஃபார்மேட் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுல தான் ப்ரோரஸ் கோடெக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம எடிட்டிங் பர்பஸை பொறுத்து எப்படி கோடெக்கை செலக்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். நார்மலான வீடியோ எடிட்டிங் ஆண்டி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் விட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் கோடெக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்னு TNX HR சொல்லிட்டு ஒரு கோடெக் இருக்கு. இந்த TNX HR இருக்க இந்த கோடெக் வந்து ஏவிட் மீடியா கம்போசர்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த கம்பெனி தான் இந்த கோடெக் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம இன்டர்மீடியட் கோடெக்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து நம்ம ஃபைனல் டெலிவரிக்காண்டி யூஸ் பண்ண மாட்டோம். இது முழுக்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கோடெக். இது மூலமா நம்மளால ஹை குவாலிட்டியான வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். எடிட்டிங் ஆண்டி ஆப்டிமைஸ் பண்ணனால நம்மளோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல நீங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பிளேபேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கோடெக் தான் ProRes 422. இது ஆப்பிளோட கோடெக், எடிட்டிங் பெர்ஃபெக்ட் கோடெக். இதுவுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப வைடா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடெக் தான். ஒர்க் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இந்த கோடெக் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோடெக்குமே நம்மளோட CPU ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். அதனாலே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாக் ஆக தடுக்கலாம். எடிட்டிங் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம அதில் ஸ்டோர் பண்றதுனால இதோட ஃபைல் சைஸ் H.264 கோடெக் காட்டிலும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து கலர் கிரேடிங் பண்றதுக்காண்டி ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய கோடெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ProRes 44 தான். அதாவது 4444 வரும். ஏன் இந்த கோடெக் யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா இதுல ஹை கலர் ஃபிட்டாலிட்டி கிடைக்கும். அதாவது ட்ரூ கலர் இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே ப்ரெசர்வ் பண்ணி வச்சுக்கும். கலர் கிரேடிங் ஒர்க் ஃப்ளோக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலர் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கனால ProRes 444 காட்டிலும் TNX HR காட்டிலும் ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக தான் வரும். அடுத்து நீங்க அனிமேஷனுக்கோ இல்ல VFX-கோ இல்ல மோஷன் கிராஃபிக்ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கே நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய கோடெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ProRes 44 தான். அது போக அனிமேஷன் சொல்லிட்டு இன்னொரு கோடெக் இருக்கு. ஏன் முக்கியமா இந்த ரெண்டு கோடெக் யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடெக்குமே ஆல்பா சேனல் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆல்பா சேனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ PNG இமேஜ்ல வந்து நம்மளுக்கு இமேஜ் மட்டும் இருக்கும், அது பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நம்மளோட வீடியோலுமே டிரான்ஸ்பரன்சி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லோவர் தேர்ட் யூஸ் பண்றீங்க இல்ல அனிமேட்டட் லோகோ யூஸ் பண்றீங்க, வீடியோக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அனிமேட்டட் ஓவர்லேஸ் எல்லாத்துக்குமே இந்த டிரான்ஸ்பரன்சி வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம VFX சைடு கம்போஸ்டிங்னா நீங்க ஒரு ஃபைல் கொண்டு போறீங்க அப்படின்னா இந்த ஆல்பா சேனல் ஃபைல்ஸ் தான் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. இந்த ProRes 44 அனிமேஷன் ரெண்டு கோடெக்குமே ஆல்பா சேனல் சப்போர்ட் பண்றதுனால உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அனிமேஷன் கோடெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு கோடெக், அதனால இது 8 பிட் வரைக்கும் தான் கலர் சப்போர்ட் பண்ணும். அதனால இதை காட்டிலும் ProRes 44 இருக்குல்ல அந்த கோடெக் நம்மளுக்கு வந்து 10 பிட் கலர் சப்போர்ட் பண்ணும், 16 பிட் ஆல்பா சேனல் சப்போர்ட் பண்ணும். இது மூலமா நம்மளோட வீடியோக்கு பெட்டர் டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும், நல்ல HD டெக்ஸ்டன் கிடைக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ProRes 44 ஃபைல் சைஸ் அதிகமாக தான் வரும். ஆனா அதை விட அனிமேஷன் கோடெக்கோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பழைய மாடல்னால அந்த அளவுக்கு கம்ப்ரஷனே இருக்காது இந்த இதுல. ஸோ இதுவும் ஒரு ரீசனா இருக்கு ProRes 44 கோடெக் வந்து யூஸ் பண்றதுக்கு. ஸோ அப்படி நீங்க ஆல்பா சேனல் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த RGB பிளஸ் ஆல்பான்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அன்மேட்டட், இன்னொன்னு ப்ரீ மல்டிபிள் மேட்டட்னு காமிக்கும். எப்பவுமே நீங்க வந்து ஸ்ட்ரைட் அன்மேட்டடே செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டோட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப பியூரா இருக்கும், HD டெக்ஸ்டனும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ரீ மல்டிபிள் கொஞ்சம் ஓல்டு, அதனால நமக்கு அந்த அளவுக்கு எட்ஜஸ் வந்து கரெக்டாவே கிடைக்காது. பிரீமியர் ப்ரோ டாவின்சி இதுக்கு சேஞ்ச் பண்ணி நீங்க ஒர்க் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் குவாலிட்டி, அதாவது ஃபைனல் குவாலிட்டி. ஸோ நீங்க ஒரு வீடியோவை எந்த விதமான குவாலிட்டி லாஸ் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களோட கிளைண்ட் அப்படிதான் கேட்கறாங்க, இல்லைனா நீங்க ஆஃப்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறீங்க, ஸோ ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்துறீங்க, ஸோ அங்கே உங்களுக்கு வந்து நீங்க எப்படி எடிட் பண்ணீங்களோ அந்த குவாலிட்டியில அவுட்புட் தேவைப்படும். அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MOV, அதாவது குயிக் டைம் ஃபார்மேட் தான். ஆனா நீங்க செலக்ட் பண்ண போற கோடெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ProRes 44XQன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி. இது ProRes 44 காட்டிலும் அதிகமான டேட்டாஸ் வச்சிருக்கும். விசுவலி லாஸ்லெஸ் குவாலிட்டி நமக்கு கிடைச்சிரும். கம்ப்ரஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியான ஃபைல் நமக்கு வந்து கொடுக்கும். அதனால நீங்க ஒரு ஃபைனல் குவாலிட்டி மாஸ்டர் குவாலிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ProRes 44XQ யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதுல நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ற, அதாவது தியேட்டருக்கு ரிலீஸ்க்கு யூஸ் பண்ற செட்டிங்ஸை பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரும் நம்மளோட வீடியோ பார்க்க போறது கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு இது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம். தியேட்டர்ல உங்களோட ஒர்க்கை டெலிவரி பண்ண போறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் TCPன்னு சொல்லுவோம், அதாவது டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்ல அந்த மூவியோட வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், சப்டைட்டில், மெட்டாடேட்டா எல்லாமே இருக்கும். இதுல அவங்க யூஸ் பண்ற ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MXF, அதாவது மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட். இது ஒரு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மீடியா கண்டெய்னர். ஸோ இதுதான் வீடியோ ப்ரொடக்ஷன்ல டிஜிட்டல் சினிமா டெலிவரிக்கு யூஸ் பண்றாங்க. இந்த கண்டெய்னர்ல மல்டிபிள் ஆடியோ அண்ட் வீடியோ ட்ராக்ஸ், அது மட்டும் இல்லாம ரிச் மெட்டாடேட்டாவை ஒரே ஃபைலா அவுட்புட்டா எடுத்துக்க முடியும். இதுல யூஸ் பண்ற கோடெக் பார்த்தீங்கன்னா JPEG 2000. JPEGங்கிற இந்த ஃபார்மேட்டை இமேஜ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட ஹையர் வெர்ஷன் தான் இது. இதுல நம்மளுக்கு அட்வான்ஸ் இமேஜ் கம்ப்ரஷன் கிடைச்சிருது, சுப்பீரியர் குவாலிட்டியும் கிடைச்சிருது. நார்மலான JPEG இமேஜ் காட்டிலும் இதோட எஃபிஷியன்சி அதிகம். இந்த JPEG 2000 பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல இருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே இண்டிவிஜுவல் இமேஜ் சீக்வன்ஸால தான் சேவ் பண்ணுது நம்மளோட MXF ஃபைலுக்குள்ள. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி
டிஸ்பிளேல 2 டைப்ஸ்ல ரெசல்யூஷன் யூஸ் பண்றாங்க. ஒன்னு 2K இன்னொன்னு 4K. இதுல ஃபிளாட் அண்ட் ஸ்கோப்னு 2 ரேஷியோ டைப் இருக்கு. தியேட்டரோட ஸ்கிரீன் சைஸ் பொறுத்து இந்த ரேஷியோ சைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த டிசிபில 2K பொறுத்த வரைக்கும் 24, 25, 30, 48, 50, 60 fps வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 4K பொறுத்த வரைக்கும் 24, 25, 30 fps வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஆனா மோஸ்ட் காமனா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 fps தான். இதுதான் யூனிவர்சலா எல்லாருமே ஃபிலிம்ல யூஸ் பண்ணக்கூடிய fps. சில பகுதிகளை பொறுத்து இந்த 25 fps வந்து யூஸ் பண்ணுவாங்க. 30 fps சப்போர்ட் பண்ணும். ஆனா ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு காமனா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. டிஜிட்டல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபிலிம் பிட் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 150 to 250 MB வரைக்கும் இருக்கும். இதோட ஆடியோ கோடக் பாத்தீங்கன்னா அன்கம்ப்ரஸ்டா தான் இருக்கும். அன்கம்ப்ரஸ் சொல்லலாம், இல்லனா லீனியர் BCM சொல்லுவாங்க. இதோட பிட் டெப்த் 24 பிட் தான். சாம்பிள் ரேட்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. நம்ம ஆடியோ எவ்வளவு கிலோஹெர்ட்ஸ் இருக்குங்கிறது. இதுல 48 கிலோஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே 96 கிலோஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபைல் ஃபார்மட் வேவ் ஃபார்மட்டா தான் நம்மளோட MXF கண்டெய்னருக்குள்ள இருக்கும். ஆடியோ சேனல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு 5.1 வரும், இல்ல 7.1 சரௌண்டிங் சவுண்டா வரும். மோஸ்ட்லி காமனா பாத்தீங்கன்னா 5.1 தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. சோ நேட்டிவா அந்த TCP எக்ஸ்போர்ட் இப்போதைக்கு நம்மளோட DaVinci Resolve ஸ்டுடியோல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதுல மட்டும் தான் உங்களால TCP ப்ரீசெட்டை வச்சு டைரக்டாவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். Premiere Proலயும் இந்த TCP சப்போர்ட் பண்ணும். ஆனா இப்போதைக்கு 2K வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. மற்ற சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து பிளகின்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லனா நீங்க ஹை குவாலிட்டில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் மூலமா நீங்க அதை வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் செட்டிங். அடுத்து பாத்தீங்கன்னா ஆடியோ செட்டிங். ஆடியோ பொறுத்த வரைக்கும் வீடியோ மாதிரி நிறைய ஃபார்மட்ஸோ கோடக்ஸோ கிடையாது, குறிப்பிட்டது தான் இருக்கு. சோஷியல் மீடியா அப்லோடுக்கு நீங்க AAC கோடக் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் ஆடியோ கோடிங் சொல்லுவோம். இதுல ஹை கம்ப்ரஷனும் கிடைச்சிரும், பெட்டர் குவாலிட்டியும் கிடைச்சிரும். இதோட பிட் டெப்த் 320 kbps ல வச்சுக்கிட்டாவே போதும். சாம்பிள் ரேட் நீங்க 48 கிலோஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ்டர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ தான், அதாவது இந்த லீனியர் PCM தான். 24 பிட் டெப்த்ல வச்சுக்கோங்க. சாம்பிள் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு 48 கிலோஹெர்ட்ஸ் எடுத்துக்கங்க, இல்ல 96 கிலோஹெர்ட்ஸ் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை வந்து செட் பண்ணிக்கங்க. சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து அனிமேட்டட் கோடக் வந்து சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ப்ரோரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 கோடக் சொல்லியிருப்பேன். ஒரு கோடக் இல்லைனா நீங்க இன்னொரு கோடக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வீடியோ ஃபைல் ஒர்க் ஆகுது, எப்படி பிட் ரேட் ஒர்க் ஆகுது, கலர் டெப்த் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார்மட்னா என்ன, கோடக்னா என்னங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து சொல்லலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு வந்து DM பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். டாடா பை பை.